ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாமறை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கே. தான் கூறின மாமறை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்பா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். அண்ணா காய்பா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்கின்றார். இன்னபோத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னபோத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல்கள் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகின்ற ஜெய வீரர். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகின்ற ஜெய வீரர். நம்மேல வாத்தியம் கைமணி போரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம்மேல வாத்தியம் கைமணி போரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார். தேவகுமாரன் உயிர்த்தெழுந்தார். பாவங்கள் போக்கி பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். மரணத்தின் அதிகாரியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்த
வந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளும் அவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இதோ உலகத்தில் இருக்கிற தேசத்தில் இருக்கிறோம், தேசத்தின் நன்மை புசிக்கிறோம். தேசத்திற்காக ஜெபிக்க முடியாது, திறப்பின் வாசல் நிற்க முடியாது, சுவரை அடைக்க முடியாது. ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை தேடினேன், ஒருவனை காண வேண்டாங்களே. ஏதோ குடும்பமாக உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஏற்படுத்தி இந்த பரலோக வாசல் ஜெப விட ஐக்கியத்தை நினைக்கிறோம். கேட் ஹெவன் சர்ச்சை நினைந்து வர என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்று இருக்கும்படி இதை நான் தெரிந்து கொண்டு பரிசுப்படுத்தினேன்னு சொன்னீங்கப்பா. என் கண்களும் எதுவும் என் நாளும் இருக்கும். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் செவிகள் திறந்துகளும் கவனிக்கலமாக இருக்கும். ஆகையால் நாம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களை பொல்லாத வழியிட்டு மனம் திரும்பும் பொழுது பள்ளத்தில் இருக்க நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்தின் சேமத்தை விடுவதும் தேசத்தில் காரை விலகட்டும். பாவங்கள் உள்ளிட்டு சாபங்கள் நீங்கட்டும். ரோகங்கள் மாட்ட அக்கிரமங்கள் அநியாயங்கள் மீது விலகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேசங்களுக்காய் ஆண்டவரே ஜெபிக்க முடியாய். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. மகள் எவாஞ்சலிஸ்ட் ரெபேக்காலே கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம். அப்பா, உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவர் இந்த ஓய்வு நாளையும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆவிக்குரிய நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அந்த ஈஸ்டர் தினத்தை கொண்டாடும் ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே மக்களை நீர் ஆசீர்வதித்தல்லுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தை நீர் ஆசீர்வதித்தல்லுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தாய் தேசத்திற்காகவும் ஆண்டவரே துபாய் தேசத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே இந்த தேசத்தின் ராஜாக்களுக்காகவும் அதிபதிகளுக்காகவும் அவர்கள் கொண்டு வருகிற ப்ராஜெக்ட்ஸுகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் ப்ராஜெக்ட்ஸுகளுக்காகவும் ஆண்டவரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்காகவும் விசேஷமாக அந்த தேசத்தில் காணப்படுகிற அநேக மக்களுக்காகவும் ஆண்டவரே அறிந்தவர்களுக்காகவும் அறியாதவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இந்த தேசத்திலும் ஆண்டவரே ஒரு ஒற்றுமையும் ஒரு பாதுகாவலையும் நீர் அளித்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி. அறியாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேச மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தில் குடியிருக்கும் அநேக எக்ஸ்பர்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறவர்களாக நாங்கள் செயல்பட உதவி புரிந்தல்லுங்கய்யா. ஆண்டவரே கர்த்தாவே நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் கண்களை திறந்தல்லுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக கர்த்தாவே எங்களுடைய நிறைய தாய் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அப்பா விக்கிரக ஆராதனைகள் முற்றிலுமாக ஒழியும்படியாகவும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா எத்தனையோ விதமான ஆண்டவரே கர்த்தாவே கட்டளில் சிக்கி தவிக்கிறவர்களுக்காகவும் ஏழ்மைதனத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ விதமான சூழ்நிலையில் சிக்கி காணப்படுபவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே காணப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவரையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் அறிந்து ஆண்டவரே கர்த்தாவை நீர் ஆண்டவரை இடைப்பட்டல்லமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள உதவி புரிந்தல்லமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த உலகம் எங்கும் ஆண்டவரே கர்த்தாவே உண்மை அறியாமல் காணப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எல்லாருக்காகவும் ரத்தத்தை சிந்தி நீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். எல்லாருக்காக நீர் உயிர் தெழுந்து எல்லாருக்காகவும் நீர் பரிந்து பேசுகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உண்மை அறியாமல் அது உண்மை அறிந்து உண்மை விட்டு விலகி காணப்படல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய தெய்வீக சமாதானம் காணப்பட ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உங்களுடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ள ருசிக்க உதவி புரிந்தல்லுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தை தர இருக்கும் உங்களுடைய மகளை நீர் ஆசீர்வதித்தல்லுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே வார்த்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் நாங்கள் இராமல் அதன்படி செயல்படுகிறவர்களாக நாங்கள் காணப்பட
எங்களுக்கு உதவி புரிந்தல்லுங்கப்பா. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல வல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அவர்களின் துணைவியர் எத்திராஜ் நிறங்களாகவே வரவேற்போம். ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே அப்பா எங்களை நீர் ஆண்டவரே உடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா தேவன் தாமே ஆண்டவரே இந்த நாளிலும் தரப்புகிற ஆண்டவர் வார்த்தையை ஆசீர்வதித்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த விதமான ஆண்டவரே தடைகளோ ஆண்டவரே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ ஆண்டவரே வராத வண்ணமாக தகப்பனே காத்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈரேற்ற நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் வந்துட்டு நம்ம என்ன உயிர்த்தெழுந்த நாள், ரிசரக்ஷன் டே என்று சொல்லி நாம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்துல நம்ம கர்த்தரை அறியாத நாட்களிலே நமக்கு இது ஒரு சும்மா ஒரு சடங்காச்சாரமாக தான் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன செய்வோம், இந்த ஹோலி வீக் மட்டும் இந்த வாரத்து இந்த செவ்வாய்க்கிழமையில புதன்கிழமை புதன்ல இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரையுள்ள இந்த ஹோலி வீக்குல வந்துட்டு ஆலயங்களுக்கு செல்வதும் வருவதும், அப்புறம் இந்த சிலுவை பாதைகள் இப்படியான காரியங்கள், பின்பு குட் ஃப்ரைடேல உள்ள காரியங்கள், அவர் பின்பு குட் ஃப்ரைடே முடிந்த உடனே அவர்கள் என்ன செய்வார்கள், எல்லா சிலைகளையும் என்ன செய்வார்கள், துணியை போட்டு ஒரு துணியை போட்டு எல்லா சிலைகளையும் அவர்கள் மூடி விடுவார்கள். நடுவில் இருக்கிற அந்த சிலுவையையும் அவர்கள் மூடி விடுவார்கள். மற்ற இருக்கின்ற எல்லா மற்ற அப்போஸ்தலர்கள் அவருடைய சிலைகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க, துணியை வச்சு எல்லாவற்றையும் மூடிடுவார்கள். அதோட வந்துட்டு அவங்க சனிக்கிழமை நைட்டு மாஸ் நைட் மாஸ் இருக்கும்போது தான் அந்த சிலைகளை எல்லாம் அவர்கள் அந்த சிலையின் மீது உள்ள பொருத்தியுள்ள எல்லா துணிகளையும் அவர்கள் எடுப்பார்கள். இப்படியான சடங்காச்சாரங்களில நாம் வாழ்ந்து வந்த பொழுது அந்த அறிவு நம்ம அந்த அளவுக்கு வேதத்தை குறித்த ஞானம் எதுவும் இல்லாத பொழுது நாமளும் அப்படியாக தான் எல்லாரும் ஒரு காலத்தை ஜீவித்தோம் என்று சொல்றோம். ஆனால் இந்த நாள் வந்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய இந்த உயிர்த்தெழுதல் வந்து நமக்கு போதிக்கின்ற உண்மைகள் என்ன அப்படிங்கறது குறித்து இந்த நாட்களிலும் நாம் அதிகமாக பார்க்கலாம். போதிக்கிற உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுகிற உண்மை என்ன அப்படின்னு சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். உலகத்தையே வந்துட்டு நிறைய காரியங்கள் கலக்கி இருக்கு, சில விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு பார்க்கணும். ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் என்ன செய்கிறதாக இருக்கிறது, உலகத்தையே கலக்கின ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்து எழுதல் என்று சொல்லி பார்க்கிறோம். இத வந்து நிறைய பேரால என்ன செய்ய முடியல, இன்னுமுமே வந்து நம்ப முடியல. இப்பவும் இன்னைக்கும் நீ வந்து யூடியூப திறந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மையா அப்படின்னு சொல்லி யாரு கிறிஸ்துவத்தை சொல்லுகிற அந்த யூடியூப் வச்சிருக்கிறவங்களே அவங்க என்ன செய்யறாங்க, சேனல்ல என்ன பண்றாங்க, அப்படி ஒரு கேள்விக்குறி போட்டு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மையா அப்படின்னு சொல்லியும், அப்புறம் யூதாஸ் வந்துட்டு துரோகி அல்ல அவன் போராளி என்று இப்படியாக ஒரு கேப்ஷனை வைக்கும் போது அப்ப பாக்குற மற்ற மதத்தினர் என்ன நினைப்பாங்க, அவங்களே வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க, அவர் உண்மையா அவர் எழுந்தது உண்மையா இல்லையான்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகமா இருக்குது. அப்படிங்கிற ஒரு காரியங்களை தான் இப்பொழுதும் என்ன செய்கிறார்களாக இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். அதே இன்னுமே நம்பாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்களாக நமக்கே இப்படி அவங்க இப்படி பண்றாங்கன்னு போது அப்போ மற்ற மதத்தினர் அதை குறித்து எவ்வாறாக சிந்திப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்த போது கூட என்ன செய்யல, நம்பாதவர்கள் இருந்தார்கள். ஆனா இப்போ கூட வந்து அவர் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், அதை நம்பாதவர்களாக நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, அவ்வளவுதான் அவர் மரிச்சாரு, அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவர் உயிர் தெழுவார் அப்படிங்கறத குறித்து அவங்க விசுவாசிக்கவில்லை. மரித்தாங்க, அவர் வந்து பாடுகளை அனுபவிச்சு அவர் இறந்துட்டாரு, கல்லறையில வச்சாங்க, அவர் மரித்தார், அவ்வளவுதான் அது வரைக்கும் விசுவாசிக்கிறாங்க. ஆனா அவர் உயிரோடு எழுந்தார் என்று இந்த இஸ்லாமியர்கள் கூட என்ன சொல்லுவாங்க, அவரை பாடுபடுவதற்கு அழைத்து செல்லும் பொழுது அவர் மறைந்து போய்விட்டார், அவரை சிலுவையில் அறவில்லை, அவர் மறிக்கவும் இல்லை என்று சொல்லிதான் இந்த இஸ்லாமியர்களும் அவர்களுடைய நம்பிக்கை அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பார்க்க போனோம்னா அப்போ உலகத்தை கலக்கின ஒரே ஒரு காரியம் எது என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னமும் நிறைய மக்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்க, இன்னும் அவர் உயிர்த்தெழல அப்படின்னு தான் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இப்போ தேவன் வந்து இந்த உலகத்துல ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லி சொன்னோம்னால் அது ஒரே ஒன்று தான் இயேசு தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். என்ன அப்போ முதலாவதா இந்த உலகத்துல மனுஷன் சாதாரணமா இருக்கிற மனுஷன் என்ன செய்வான்னா சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இறந்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய போறோம். ஏன்னா இப்ப நம்மளாம் இப்ப வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்கிறார்கள், மனிதர்கள் எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, மரித்து கல்லறையை நோக்கி தான் அவருடைய பயணங்கள், கடைசி பயணங்கள் கல்லறையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, கல்லறை வந்துட்டு ஒரு முடிவில்லை, அது ஒரு வாசல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இல்லையா. நானே வாசல் அப்படின்னு சொல்றாரு. நான் மரித்தேன், நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், நானே வாசல், என் வழியாத்தான் நீங்க என்ன செய்ய வரணும், உட்பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உலகம் என்ன சொல்லுது, மனுஷன் மரித்தா கல்லறைக்கு தான் போகணும், அதோட சரி அவன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, கல்லறை ஒரு முடிவல்ல, என்னது அது ஒரு வாசல் என்று சொல்லி அவர் சொல்றது பார்க்கிறோம். அப்போ என்னன்னா நம்ம இந்த வாழ்க்கையில இருந்து, இந்த மரணத்தினுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன செய்யணும், நித்திய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்கிற ஒரு வாசல் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நித்திய ஜீவனுக்குள்ள, நித்திய வாழ்க்கைக்குள்ள நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைத்து செல்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது எப்படி உண்மை அப்படிங்கறத பார்த்தோம்னா, அவர் தன்னுடைய உயிர்த்தெழுந்ததினாலேயே அவர் என்ன செய்கிறார், அதை நிரூபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் எப்படி பிறந்தார், மனுஷனாக மனுஷனாக பிறந்தார். அப்புறம் அவர் எப்படி பிறந்தாரு, மனுஷனாக பிறந்தார். அவரோட மாம்சமும் ரத்தமும் தான் என்ன செய்தது, அவருக்குள்ள உடையவராக வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எப்படி அவர் வந்துட்டு அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்தாரு, மகிமையின் சரீரத்தோடு எழுந்திருக்கும் போது என்ன செய்யறாரு, நமக்கும் என்னது அப்படி ஒரு நம்பிக்கை அவர் தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவர் எப்படி நம்மளை போல ஒரு மனுஷனாக பிறந்து மாம்சமும் ரத்தத்தையும் உடையவராக இருந்தாரோ, அது போல அவர் மரித்து உயிர்த்தெடும் போது இருக்கின்ற அந்த ஒரு மகிமையை வந்து நமக்கும் என்ன செய்கிறவராக இருக்கிறார், ஒரு நம்பிக்கையை அவர் தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கும் ஒரு மறுமை உண்டு, அது நிச்சயம் என்கிற அந்த ஒரு உண்மையை வந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்ன செய்கிறது, உலகுக்கு காட்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காட்டுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக என்ன சொல்றான், உலக பிரகாரமானவங்க என்ன சொல்றாங்க, மரணங்கிறது கல்லறையை நோக்கி போனா அதோட முடிஞ்சது. ஆனா கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அது முடிவல்ல, அது ஒரு வாசல், அது ஒரு நித்திய வாசல் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியத்தை நாம பார்க்கிறோம். இரண்டாவதாக என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம்னா, எபிரேயர் 2:14. எபிரேயர் 2:14. We are people of flesh and blood. That is why Jesus became one of us. He died to destroy the devil who had the power over death. ஆதலால் பிள்ளைகளே மாம்சத்தையும் 2:14. ஆதலால் பிள்ளைகளே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலமெல்லாம் மரணபரியத்தினாலே அடிமைதனத்தினின்று உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். பார்த்தது போல நம்ம எல்லாம் எப்படி மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்முடையவர்களா இருக்கிறோம், அது போலதான் அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை எதால வென்றால் தன்னுடைய மரணத்தினாலே அழிக்க முடிக்கும். இப்போ நமக்கு ஜீவ காலமெல்லாம் என்ன செய்யிருக்கோம், ஒரு மரண பயம் இருக்கும். ஐயோ எப்போ மறிச்சிருவோமோ கொண்டுடுவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு மரண பயத்தை என்ன செய்கிறார் அவரு, நம்ம அந்த மரண பயம் நம்ம என்ன செய்கிறதாக இருக்கிறது, ஒரு அடிமைக்குள்ளாக்குகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த மரண பயத்தை வந்து அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், அதுல இருந்து நம்மளை வந்து விடுதலை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஒவ்வொருவரும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாக நம்ம என்ன சொல்லணும், மரணம் முடிவல்ல, அது ஒரு சோகமான அனுபவம் கிடையாது, அது ஒரு சந்தோஷமான காரியம் அப்படிங்கறது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, தன்னுடைய உயிர்த்தெழுதலில் நமக்கு அதை நிரூபித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் உயிர்த்தெழுந்த பின்னர் அவர் என்ன செய்கிறாரு, பிரிவே இல்லாத நமக்கு ஒரு நம்ம கடைசியில இது பண்ணோம்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், அவரோடு கூட நாம இருக்க போகிறோம். அந்த ஒரு பிரிவில்லாத வாழ்க்கையை நமக்கு அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது இந்த உயிர்த்தெழுதல நமக்கு தெரிகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சீஷர்கள், அவரோடு கூட இருந்த சீஷர்கள் என்ன சொல்ற, இயேசு கிறிஸ்து சொல்றது அவங்க என்ன செய்யல, நம்பல. ஆனா அவருடைய விரோதிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவர் சொன்னதை வந்து நம்புறாங்க. எப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றாங்க இல்லையா, மத்தேயு 27:44 64 66 27:64-66. So please order the tomb to be carefully guarded for 3 days. If you don't, his disciples may come and steal his body. They will tell the people that he has been raised to life, and this last lie will be worse than the first one. Pilate said to them, "All right, take some soldiers and guard the tomb as well as you know how." So they sealed it tight and placed soldiers there to guard it. 63 ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ராத்திரில வந்து அவரை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தினத்தை பார்க்கிலும் பிந்தினயத்துக்குரியதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிலாத்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு தான் காவல் சேவகர் இருக்கிறாங்களே, போய் உங்களால கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்கள் போய் காவலுக்கு முத்திரை போட்டு, அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, சீஷர்கள் கிட்ட சொல்றாரு 3 நாளைக்குள்ளே நான் எழும்பேன்னு சொல்றாரு. அவங்க விசுவாசிக்கல. ஆனா யாரு, இந்த சோல்ஜர்ஸ்ல என்ன செய்யறாங்க, அவர் சொன்னதை என்ன செய்யறாங்க, விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்ய முடியல, அவங்களால தடுக்க முடியவில்லை. அவங்க என்னதான் கல்லறைக்கு முத்திரை போட்டு அவருடைய கல்லறையை அடைத்தாலும், கற்களை வைத்து அடைத்தாலும் அவர்களால என்ன செய்ய முடியல, அதை வந்து தடுக்க முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறது இப்பொழுது நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ 3வதாக என்ன சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துற இதுல சொல்றாரு. யோவான் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் என்ன செய்வேன், உங்களையும் நான் என்ன செய்வேன், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் எப்படியா இருக்கும், வீணானதா இருக்கும். அவர் எந்த ஒரு விசுவாசமும் இல்லாம, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம நம்ம என்ன செய்கிறவர்களாக இருப்போம், அவிசுவாசிகளாகத்தான் நம்ம ஜீவித்து கொண்டிருப்போம். இவரே எழும்பல, அப்புறம் வந்துட்டு இவரே போகலையே, இவரே என்ன சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண, இவரே எழும்பவில்லை, இவரே போகவில்லை அப்படின்னு இருக்கும்போது இவர் எப்படி எனக்கு பின்னால ஒரு வாழ்க்கையை அவரு என்ன சொல்ல முடியும், வாக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் தான் நமக்குள்ள என்ன செய்யப்படும், காணப்படுகிறது. அவர் தானே சொன்னாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் திரும்பிய வந்து உங்களை என்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அப்போ உயிர்த்தெழுதல் இருந்ததுனால தானே அவர் வந்துட்டு சொன்ன வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப அந்த உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம என்ன செய்வோம், அவரும் போகல, அவரே என்ன செய்யல, அவரே உயிரோட எழும்பல, அவரையும் போகல, அப்புறம் எப்படி நம்ம கூட்டிட்டு போய் நம்மளை அங்க கொண்டு வைப்பார் அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் நமக்கு வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவர் மறுபடியும் வரப்போகிறார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிச்சயமான காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த நிச்சயத்தை கொடுக்கிறது யாருன்னா, எதுனா இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் தான். நம்ம இன்னமும் நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் வரும்போது என்ன செய்யறார், நான் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நியாய தீர்ப்பின் நிச்சயம் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலால தான் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நம்ம அந்த நாள்ல வந்துட்டு பூமியில மரித்தவங்க, இல்ல அக்கினிக்கு இரையானவங்க, இல்ல கடலெல்லாம் மரித்தவங்க, இவங்க எல்லாருமே என்ன செய்ய வேண்டும், ஒரு நாள் யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம எல்லாருமே நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எதுல அமர்ந்திருப்பார், சிங்காசனத்துல அமர்ந்து நியாயம் தீர்க்கிறவராக இருப்பார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஒவ்வொருவரும் நம்ம செஞ்ச காரியம், நம்ம நினைச்ச நினைப்புகள், நம்ம அந்தரங்கத்துல நாம் செய்த பாவங்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொன்னது போல ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அந்த எழுதப்பட்டது அந்த என்னென்ன அதுக்குரிய தண்டனைகள் இருக்கிறதோ அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அது அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்க அப்போ அந்த நியாய தீர்ப்புல 2 காரியம் தான் நடக்கும். ஒண்ணு நரகத்துக்கு போ, இல்லைன்னா
மோட்சத்தினுடைய எங்க போ, சந்தோஷத்துக்குள்ள, அந்த மீட்புக்குள்ள நீ போ அப்படிங்கிற அந்த 2 காரியம் தான் நமக்கு அந்த நாட்களிலே நடக்கும் என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்ப இந்த நிச்சயம் நமக்கு எதை உணர்த்துகிறது, எதை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்முடைய என்ன, இப்போ நமக்கு இப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டதுனால நமக்கு என்ன செய்கிறோம், ஒரு நிச்சயம் நமக்குள்ள காணப்படுகிறதா இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம பயப்படணும். ஐயோ நான் இதை செய்யறேனே, நாளைக்கு நான் யாருக்கு முன்பாக நிற்க போகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் நிற்க போகிறேனே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம என்ன செய்வோம், இந்த பாவத்தை நாம செய்யறதை, நம்ம அந்த பாவங்களுக்கு நம்ம விலக்கி காத்துக் கொள்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும், ஒரு சரியான பாதையில செல்கிறதாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சரியான பாதை என்று மாத்திரம் இல்லாம பரிசுத்த பாதையில நம்மை என்ன செய்கிறதாக இருக்கிறது, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்மை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு பயம் நமக்குள்ள எப்பொழுதும், ஐயோ நாளைக்கு நான் அவருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும், அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே நான் வந்துட்டு எப்படி அவர் என்னை நியாய தீர்க்கும் பொழுது நான் எப்படியாக இருப்பேனே அப்படின்னு சொல்லி நம்ம இப்பவே நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பாவங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த உயிர்த்தெழுந்த இயேசு மனிதர்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். முதலாவது அவர் உயிர்த்தெழுந்ததை தரிசித்தது யாரு? முதலாவது மகதலேனா மரியாள் முதல்ல பாக்குறாங்க. அவங்க எப்படி நிக்கிறாங்க, அழுதுகிட்டு தானே அவங்க தேடுறாங்க, கண்ணீரோடு தான் அவங்க என்ன செய்யறாங்க, வந்து கல்லறையில பாக்குறாங்க, அவங்க யாருமே இல்ல அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. அப்போ இயேசு வந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ உயிர்த்தெழுந்துட்டு உடனே அவர் என்ன செய்யல, பிதாவினிடத்துல அவரால் போக முடியல. ஏன்னா மகதலேனா மரியாள் அம்மா என்ன செய்யறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ணீரை தாண்டி அவரால் என்ன செய்ய முடியல, போக முடியல. அப்போ அவர் என்ன செய்யறாரு, ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ எல்லாம் என்னுடைய ஆண்டவரை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, அவரை வச்ச இடத்த சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ அவர் மரியாளே அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது கூப்பிட்டு அவர் என்னை எப்படி காண்பிக்கிறார், உயிரோடு இருக்கிறவராக, தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால என்ன செய்ய, ஒருத்தருடைய கண்ணீரை தாண்டி கடந்து அவரால் போக முடியாத ஒரு அன்பின் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போலதான் நம்மளுடைய யாராக இருந்தாலும் அவருடைய சமூகத்திலிருந்து நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், அவர் அலட்சியம் பண்ணவே மாட்டார். ஒரு நாளும் அலட்சியம் பண்ணாம அவர் என்ன செய்கிறார், நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அவருக்குள்ள நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறோமோ அந்த கண்ணீருக்கு அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம தேவனை தேடுவதற்கு எவ்வளவு வாஞ்சை உள்ளவர்களாக நாம இருக்கிறோமோ அவங்களை வந்து அவர் என்ன செய்ய மாட்டார், திக்கற்றவர்களாக ஒரு நாளும் விட மாட்டார். நம்மளுடைய கண்ணீரை துடைத்து விட்டுதான் அவர் எங்க போவாரு, பரலோகத்துக்கு போவார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இரண்டாவதாக வந்து சீஷர்கள் என்ன செய்யறாங்க, பயந்து என்ன செய்யறாங்க, ரூமுக்குள்ள எல்லாரும் கதவை பூட்டிக்கிட்டு, யாருக்கு பயந்துடுறாங்க, யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க, ரூம்குள்ள இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து அங்க வந்து என்னன்னு சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா கதவு பூட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உள்ள வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இது ஏதோ ஆவி போல இருக்குது அப்படின்னு நினைச்சு அவங்க பயப்படும் பொழுது அவர் சொல்றாரு, ஆவிக்கு இந்த மாதிரி எலும்பும் என்ன இருக்கும், மாம்சமும் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவரு சொல்கிறாரு. அது போல இருக்காதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப அது அவருடைய சரீரம் எப்படிப்பட்ட ஒரு சரீரமாக இருந்தது, மகிமையின் சரீரமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த சரீரத்தோடு வந்தபோது அவங்களுக்கு கூட என்ன ஆச்சு, அவங்களுடைய பயம் எல்லாம் நீங்கியது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ சந்தோஷப்பட்டார்கள் சீஷர்கள் எல்லாரும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ பயத்தில் இருந்தவர்களுக்கு அவர் எதை தருகிறவராக இருக்கிறார், சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நமக்கு அதே போலதான் நமக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கா, நம்ம எதையாவது ஒரு பயம் நம்மளை வாட்டிக்கிட்டு இருக்கா, இல்ல நம்முடைய மரணத்தை குறித்தாவது, நம்முடைய வியாதியை குறித்தாவது, நம்முடைய எதிர்காலத்தை குறித்தாவது, இப்படி ஏதாவது ஒரு பயம் நம்ம வந்து என்ன செய்கிறதா இருக்கிறது, இந்த காலங்களிலே மக்களை வாட்டிக்கொண்டு பயத்தை வாட்டிக்கொண்டு இருக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இல்ல நான் வந்துட்டு தேவனை இன்னும் தேடாம இருக்கிறேனா, இல்ல ஆத்ம ரட்சிப்பு என்கிட்ட இல்லையா, இப்படியான பயங்கள் என்ன செய்கிறதாக இருக்கிறது, ஏதாவது ஒரு கவலை, என்ன குடும்பத்தை குறித்த கவலை,
பிசினஸ் குறித்த கவலை, இப்படியாக என்ன செய்யப்படுகிறதாக இருக்கிறது, காரியங்கள் பயத்தை தருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்கிறாரு, மத்தேயு 28:20 சொல்றாரு, வேண்டாம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் என்ன செய்யறேன், உங்க கூடவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரே தான் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் என்ன செய்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று யோசுவாவினிடத்துல சொன்னது போல, திகையாதே, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு அந்த விதமாக நம்மோடு கூட இருப்பதனால நாம் என்ன செய்ய வேண்டாம், எதுக்குமே பயப்பட வேண்டாம். எதிர்காலத்தை குறித்தோ எதை குறித்தோ நமக்குள்ள யாருக்கெல்லாம் பயம் இல்லாம, எல்லாருக்கும் பயம். எதுக்கு பயம்? அந்த பயம் இருக்கவே கூடாது. அப்ப பயம் இருந்தா என்னன்னு அர்த்தம், நமக்கு விசுவாசம் இல்ல என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப நமக்குள்ள என்னதான் இருக்குது, வாய் தான் என்ன செய்யுது, ஜெபிக்குது, கொல்லுது. ஆனா மனசுல என்ன இருக்குது, அவிசுவாசம். பயம் இல்ல, அவிசுவாசம். அவிசுவாசம் இருக்கிறதுனால தான் என்ன இருக்கிறது, பயம் அதிகமாக காணப்படுது. உலக பிரகாரமா இருக்கிறவன் பாரு, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்க அவ்வளோ என்ன செய்வாங்க, விசுவாசத்தோட இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அவங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் யாருமே உயிர்த்தெழுந்தது இல்ல. ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு, நான் ஜீவனா இருக்கேன், நானே வழி, நானே ஜீவன் என்று சொல்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம அவிசுவாசத்தோடு நாம ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்தப்போ தோமா அங்க இருந்தாரா இல்லையா? தாமஸ் அவர் இருக்கல. எல்லாருமே பயந்துகிட்டு என்ன செஞ்சாங்க, யூதர்களுக்கு பயந்துட்டு ரூமை பூட்டிட்டு வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா தோமா மட்டும்தான் என்ன செஞ்சாரு, தைரியமா என்ன செய்யறாரு, இறங்கி என்ன செய்யறாரு, தெருவுல போறாரு, போய் அங்க போய் யூதர்களோட போய் அங்க போய் நிக்கிறாரு என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்போ திரும்பி அவர் வரும்பொழுதுதான் அவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்தாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோட வந்தாரும் போது தான் அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் நம்ப மாட்டேன் சொல்லி அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறார், சந்தேகப்படுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ திரும்பவும் அவருக்கு தன்னை ஜீவன் உள்ளவராக இயேசு கிறிஸ்து என்னை தொட்டுப்பாரு, நீ சந்தேகப்பட்டல, அந்த விழாவில உன் கையை விட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதுதான் அவர் என்ன செய்கிறாரு, ஐயோ விசுவாசப்படுத்த என்னை மன்னியும் சொல்லி அவரு அறிக்கை செய்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ அவருக்குள்ள இருந்த அவிசுவாசத்தை என்ன செய்தாரு, அவர் நீக்குகிறவராக இருக்கிறார். அது போல நமக்குள்ள அவிசுவாசம் எதையாகிலும் குறித்து நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்குமானால் அவர் நம்மை அந்த அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நீக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை கொண்டு தான் எந்த சிஷ்யர்களும் எந்த சிஷ்யரும் போகாத அளவுக்கு போக முடியாத